ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளவுஸில் பேக்கில் இந்த மாதிரி வர டிசைன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா செயின் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி கர்வாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபுல்லாக சேம் இதே கலர் தான் வந்து சாரியில் வந்து ஃபுல்லாக காப்பர் கலரில் சரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த டிசைன் ஃபுல்லாகவே காப்பர் கலர் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கட்தானா பீட்ஸ் வந்து காப்பர் கலரில் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பக்கமாக வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கர்வாக வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். நான் வந்து ஒன்றா தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். கட்தானா பீட்ஸ் வந்து இது வந்து கிளியராக இருக்காது. இந்த பீட்ஸ் வந்து நார்மலாக கட்தானா பீட்ஸில் வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இது அந்த மாதிரி இல்லை. இது இந்த மாதிரி லைனாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் நம்ம வந்து அந்த பீட்ஸில் கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் அந்த பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒன்றா ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த கர்வ் வந்து கரெக்டாக வரும். அதனால தான் சொல்கிறேன். இப்போது இது ஃபுல்லாக இந்த கர்வ் ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் நெக்ஸ்ட்டு என்னன்றது இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டியாக நான் வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த இது வந்து நம்பர் பார்த்துக்கோங்க. டயாலஜி பிராண்டில் வந்து 405. இதுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும். இப்போது வந்து கோல்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், சில்வருக்கு ஒரு நம்பர் இருக்கும். நார்மலாக நம்ம வந்து இந்த த்ரெட்டு வந்து சரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறதுல இது கொஞ்சம் நல்ல பிராண்ட். இது வந்து உங்களுக்கு காமிக்கணும் இல்லைங்களா, அதனால் நான் காமிக்கிறேன். நான் இப்போது பீட்ஸுக்கு பக்கத்துலேயே நான் வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். செயின் ஸ்டிச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலேயே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜிக்ஸாக்டில் வந்து நான் வந்து ஸ்டிச் போட போகிறேன். நான் அந்த மாதிரி போட்டால் நம்ம கட் ஒர்க் பண்ணுறப்போ எட்ஜஸில் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து நார்மலாக பண்ணுறதை விட ப்ரொஃபஷ்னலாக இப்போ பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த டிசைன் வந்து நல்லா இருந்தது பார்க்கும்போது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி டிசைன் போட்டேன். நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவருக்கு வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் போட போகிறேன். நான் இப்போது இதில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறேன்றதை பாருங்கள். உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற கை கூட தெரியுது பாருங்கள், நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள். நார்மலாக கற்றுக்குறவங்க கூட இதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு ஷார்ப்பான எட்ஜஸில் வந்து எப்படி அந்த ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வரேன்றதும் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது தான் குட்டி குட்டியாக ஸ்டிச் பண்ணணும். அந்த செயின் ஸ்டிச்சே வந்து ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போகாமல் ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு வரணும். அதே டைமில் குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு வரும்போது வந்து நம்மளுக்கு வந்து கீழே இருந்து சரி வராது, அந்த த்ரெட் வந்து வராது. எதுக்குன்னா இப்போது நார்மலாக வந்து சில்க் த்ரெட்டு அதெல்லாம் கூட கொஞ்சம் வந்துடும். இது வந்து சரி த்ரெட்டு கொஞ்சம் கரன்னு இருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்துட்டு நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வரணும். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, குட்டி குட்டியாக போடும்போது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த டிசைனே வந்து கொஞ்சம் நார்மலாக சின்ன சைஸ் வர மாதிரி தான் இது. எவ்வளோ குட்டி குட்டியாக போடுறோம் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கர்வாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கர்வாக இருந்தால் எப்படி இருக்குன்றது பாருங்கள். திருப்பியும் ஷார்ப்பாக கொடுக்கும்போது எப்படி இருக்குன்றது பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு சைஸ் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடாமல் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். நான் இப்போ அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை பார்த்து கூட நம்மளுக்கு கரெக்டாக டிசைன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக கூட இருக்கக்கூடாது. அதனால தான் அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணும்போது கூட சரி கரெக்டாக பண்ணுங்கள். ட்ரேஸ் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் ட்ரேசிங்கில் தப்பு பண்ணால் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரேசிங் கூட ரொம்ப எவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள்.
கார்பன் பேப்பரில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக இதுவாச்சுன்னா கூட மார்க் தெரிஞ்சிடும். அதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி முடிச்சுட்டு நான் வந்து லாக் போட்டுறேன் நான். இப்போது இதே மாதிரி தான் இதுக்கும் நான் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் நான் வந்து போட போகிறேன். நான் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே வந்து என்ன ஸ்டிச் பண்ண போகிறேன்னா சரி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் நான். ஜர்தோசின்னு சொல்லுவாங்க, காப்பர் கலர் தான் எல்லாமே. அதை வந்து நல்லா இழுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். எதுக்குன்னா ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் நூல் விட்டு எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வராது உங்களுக்கு. அதனால தான் இப்போது இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுக்கும்போது வந்து உங்களுக்கு நூல் வந்து வராது. அது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நீங்கள் வந்து சரி ஒரு இதை இழுத்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போது நான் உங்களுக்கு அளவு தெரியாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு நான் அளவு சொல்கிறேன். நான் சரிக்கு மேலே வந்து பேர்ல் வரும், ஒயிட் கலர் பேர்ல் வந்து கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து கட் பண்ணுறேன். நான் எந்த அளவோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அதே மாதிரி கீழேயும் துணிலையும் கட் பண்ணாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் மட்டும் கொஞ்சம் பெருசாக வரும், மீதி 4 சைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி கர்வாக வரும் இல்லைங்களா. அதனால் அதுக்கேற்ற மாதிரி சைஸில் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் இந்த கலர்லேயே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து லூப் மாதிரி ஒன்று கொடுக்கணும். அதுக்காக வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் பேர்லுக்கு பக்கத்தில் வந்து ஒரு லூப் மாதிரி கொடுக்கணும். அதுக்காக ஒரு 5 இது வர மாதிரி, சர்தோசி வர மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன், சேம் ப்ளவுஸ் கலர் தான். ஸ்டார்ட் பண்ணி பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்போவுமே அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ இந்த சைஸு கரெக்டாக வந்ததுங்களா. நெக்ஸ்ட்டு சர்தோசி முடிச்சுட்டு இப்போ வந்து பேர்ல் வந்து குட்டி பேர்ல் தான், ரொம்ப பெருசு கிடையாது, நார்மல் சைஸ் தான். அந்த பேர்ல் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அங்கேயே ஒரு லாக் கொடுத்துடணும். அடுத்ததுக்கு போகும்போது திருப்பியும் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து கேப் வர மாதிரி இருக்கும். இப்போ த்ரெட்டு தெரியுது இல்லைங்களா, அந்த இடத்துல கேப் வர மாதிரி வரும். அதையும் நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி சர்தோசி வந்து லாஸ்ட்டாக வச்சு நீங்கள் ஒரு தடவை ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கேப் வந்து தெரியாது. லாஸ்ட்டாக நீங்கள் 5th வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேர்ல் வந்து எல்லாத்துலேயுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லூப் மாதிரி வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணது. அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றது பாருங்கள். நான் லென்த்தாக ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துகிட்டு அப்படியே இழுத்துட்டு அங்கே ஒரு வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பியும் பேக்கில் எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இப்போ லூப் மாதிரி போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து வராது, த்ரெட் எடுக்க வராது. அதனால தான் லாங்காக எடுத்துட்டு அந்த மாதிரி நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி இன்னொரு ஒரு செயின் ஸ்டிச்சு, திருப்பி பேக்கில் வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு, அந்த மாதிரி நான் வந்து போடுறேன். அந்த லூப் மாதிரி தெரியணுன்றதுக்காக.
ஏன்னா லூப் மாதிரி வரும்போது வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே இருந்து செயின் ஸ்டிச் எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு சர்தோசியில் மாட்டிட்டோமே தவிர அந்த நூல் வந்து எடுக்க வராது. அதுக்காக தான் நான் லாங்காக எடுத்துகிட்டு நான் வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த டைம் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு லாக் போட்டுடுறேன். அவ்வளோதான். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு எப்படி போடுறதுன்றது பாருங்கள். இதுக்கு வந்து நான் வந்து கோல்டு கலரில் நான் வந்து த்ரெட் எடுக்கிறேன். கலர் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கலர் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா நான் வந்து செமிக்கி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த செமிக்கி கலரில் வந்து அந்த த்ரெட் இருக்கணும் அப்படின்றதுக்காக கோல்டு கலர் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நார்மலாக நம்ம வந்து ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ அந்த கலர்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். எதுக்கு செமிக்கி வந்து ஃப்ளாட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், அதுக்காக தான். இதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு சுகர் பீட்ஸு, ஒரு பேர்லு, ஒரு செமிக்கி. இப்போது செமிக்கியை வந்து நான் வந்து ஃப்ளாட்டாக ஸ்டிச் பண்ணும்போது வந்து த்ரெட்டு வந்து மேலே நம்மளுக்கு தெரியும். அந்த க்ரீன் கலர் வந்து ரொம்ப இதுவாக தெரியுது. அதனால தான் நான் வந்து கலர் மாற்றிட்டேன். நான் கோல்டு கலரில் இருக்கிற மாதிரி. இப்போது இந்த சைடில் இருந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக அங்கே எடுத்துகிட்டு போகிறேன் த்ரெட்டை நான். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே ஒரு செமிக்கி கொடுத்துட்டு அந்த ஃப்ளாட்டாக நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்கணும். அதுக்காக தான். பேர்லு, சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதே மெத்தடுக்கு போனோம். இது ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு இந்த லுக்கு தான். இப்போது சென்டரில் வந்து நான் வந்து பேர்லோ சுகர் பீட்ஸும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இப்போது இதுதான் ஃபுல் லுக்கே. இது வந்து பேக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.